இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், சாட்சி கையெழுத்து நீங்க போடுங்க. கொடுங்க. இந்தாங்க. இன்னும் 6 மாசம் டைம். பணத்தை செட்டில் பண்ணலனா இந்த இடம் எனக்கு. டேய், அவனை விடுங்கடா. கிளம்புங்க. சரிங்கண்ணே. ஏய் வாங்கடா போலாம். கான்ஸ்டபிள் போய் வண்டி எடு. போய் வண்டி ஏறுடா. சரிண்ணே. என்னங்க அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. டேய் எந்திரா எந்திரா. இதுக்குதான் இத்தனை நாளா பம்மிக்கிட்டு இருந்தியாடா? இப்படி மொத்தமா எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டாங்களாடா? ப்ரோ, நான் பண்ணது பெரிய தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க ப்ரோ. போச்சுடா, இப்படி மொத்தத்தையும் காலி பண்ணிட்டியாடா? அப்பா, இதுக்குதான்ப்பா நான் அன்னைக்கே சொன்னேன் எனக்கு பிரிச்சு கொடுத்துருங்கன்னு. ஏமா எல்லாம் உங்களால வந்ததுமா. வீடு கட்டுறேன் வீடு கட்டுறேன்னு இப்ப மொத்தமும் போச்சா? எங்க பங்கு எங்க கிட்ட கொடுத்திருந்தா எனக்கு தேவையானதை நான் செலவு பண்ணிருப்பேன். ஐயோ, 30 லட்சம் மொத்தமும் போச்சு, மொத்தமும் போச்சு. ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இப்ப மட்டும் பணத்தை கொடுக்கலனா உங்க தம்பி அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருப்பாங்க. ஏய், கொண்டு போய் உள்ள வைக்கட்டும்டி. இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிறவன் எதுக்கு வெளியில இருக்கணும்? கொண்டு போய் உள்ள வைக்க வேண்டியதானே? டேய், நான் ஒன்னும் உன்னுடைய பணத்தை கொடுக்கல. ஏன் உழைப்புல வந்த பணத்தை கொடுத்துருக்கேன். ஏப்பா, உங்களோட உழைப்புல எனக்கு பங்கு இல்லையா? இவனுக்கு மட்டும் தான் பங்கு இருக்கா? நாளைக்கே உங்ககிட்ட ஒருத்தன் வந்து உங்க மூத்த மகன் லட்சக்கணக்கில் கடன் வாங்கிட்டான்னு இந்த மாதிரி கேட்டா தூக்கி கொடுத்துருவீங்களா? உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தாலும் நான் இதைத்தாண்டா செய்வேன். இனிமே செய்யறதுக்கு என்னப்பா இருக்கு? அதான் மொத்தத்தையும் வாரி வாரி கொடுத்துட்டீங்களே. உங்களெல்லாம் நம்பி இத்தனை வருஷம் குடும்பத்துல இருந்தா பாருங்க, என்ன சொல்லணும்? ஏய், என்னடி இன்னும் நின்னுட்டு இருக்க? இந்த இடத்துல வீடு கட்ட போறதும் இல்ல, இந்த இடமும் நமக்கு இல்ல. வா போலாம். ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்களாங்க. இந்த நேரத்துல போய் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க, நீங்க எவ்வளவு வேதனைப்படுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. நீங்களா விருப்பப்பட்டு தானே கொடுத்தீங்க. போகட்டும், நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இதை விட ஒரு பெரிய இடத்தை நம்மளால வாங்க முடியுங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய வீட்டை கட்ட முடியும். கண்டிப்பா கட்டுவோம். எனக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்ல. நம்ம யாரு கொடுத்தோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு தானே கொடுத்தோம். நம்ம பிள்ளைங்களுக்கு கஷ்டம் வரும்போது பயன்படாத பணம் எதுக்கு? மேடம், எனக்கு புரியல மேடம். இங்க என்னதான் நடக்குது மேடம்? நீங்களா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? சத்தியமா வெற்றி, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. வேற ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நான் உதவி பண்ணேன், அவ்வளவுதான். அவங்க பிரச்சனை சொன்னாங்க, நான் எழுதி கொடுத்தேன். இதுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவர் பேரு வெற்றிவேந்தன். அவன் அப்பா பேரு ஈஸ்வரமூர்த்தி. ஈஸ்வரமூர்த்தினா எக்ஸ்எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தியா? இல்ல இல்லம்மா, அவர் இல்ல.
அதுக்கு தான் நான் வந்து அந்த கம்ப்ளைண்ட்ல சைன் போட்டேன், அவ்வளவுதான். டேய் டேய், உன் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? நல்ல கதை சொல்றாடா. ஏதாவது சினிமாவுக்கெல்லாம் கதை எழுத போலாம். என்ன மந்திரம் பண்ணானே தெரியல. எல்லாத்துக்கும் தலைய நல்லா ஆட்டிட்டு நிக்கிற. என்னடா சார், நீங்க கிளம்புங்க, நான் ஐஜி கிட்ட பேசுறேன். சார், வரதட்சணை கேஸ் சார், அப்பெல்லாம் போக முடியாது. ஆக்ஷன் எடுக்கலன்னா மேற்கொண்டு பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க சும்மா ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க. அதுக்கப்புறம் லாயரை வச்சு ஜாமீன் வாங்கிக்கோங்க. என்ன விளையாடுறீங்களா? நான் தான் வரதட்சணை கேட்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னவோ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுல சார், கம்ப்ளைண்ட் ஆயிருக்கும் போது சார் சார் ஒரு நிமிஷம். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் தானே நீங்க சொல்றீங்க? சரி, இப்பவே நான் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். மேடம், உங்க இஷ்டத்துக்குனா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க முடியாது. அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு. எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க என் மேல ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா? தொகுதி முழுக்க போராட்டம் வெடிக்கும். தலைமையில இருந்து உங்களுக்கு பிரஷர் வரும். ஸ்டேஷன்ல உங்களால வேலை செய்ய முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. சார், இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. ரூல்ஸ் படி என் வேலையை என்னை செய்ய விடுங்க. இந்த கேஸ் வெளியே தெரிஞ்சா உங்களுக்கு தான் அசிங்கம். பேப்பரு மீடியான்னு உங்க பேரே நாறிடும். இப்போ நீங்க வரலன்னா நான் பிரச்சனை பண்ணி இழுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும். தயவு செஞ்சு எல்லாரும் வந்து வண்டியில இருங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம். டேய், எந்த ஒரு காரண்டா நீ? இங்க வந்து யார பார்த்து என்ன கேள்விடா கேக்குற? ஸ்டேஷனுக்கு என்ன நீ புதுசா? இதுக்கு முன்னாடி பதவியில இருந்தவங்க கிட்ட கேட்டு பாரு, என் புள்ள யாருன்னு தெரியும். அவன் என் புள்ள பேரை கேட்டா மூச்சு விடவே பயப்படுவான். அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போவன்ற வீட்டு வாசல தாண்ட மாட்ட பாத்துக்க. நான் ஒழுங்கா மரியாதையா பேசிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் கரை வெட்டி கட்டின அரசியல்வாதி இல்லை.